ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவல் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாது. கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி வந்த பிறகு ஒரு 10 முந்திரியை 2 துண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரியோட பொடியாக நறுக்குனா பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் எந்த அவலாக இருந்தாலும் நல்லா நைஸ் அவலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடான பிறகு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் பாதி அளவு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்த பிறகு அதே தட்டுக்கு மாற்றி இதையும் ஆற வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த லட்டு எள்ளு சேர்க்காமலும் செய்யலாம். நான் எள்ளு சேர்த்து லட்டு செய்கிறேன். எள்ளில் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு முந்திரி வறுத்து எடுத்து வச்சேன் அதே தட்டுக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவையும் அவலையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு வாசனைக்கு 1 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சி எடுக்க வேண்டாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றின பிறகு இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு இனிப்பு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருகின வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு இப்போது வறுத்து எடுத்த முந்திரியும் எள்ளையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை புட்டு மாதிரியும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி லட்டு பதத்துக்கு பிடிக்க போகிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்தா மட்டும்தான் லட்டு பிடிக்க வரும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கை ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நாளைக்கு கூட லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக லட்டு பிடிக்கணும். டைட்டாக லட்டு பிடிச்சா மட்டும்தான் லட்டு பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 15 லட்டு பிடிக்கலாம். சின்ன சின்ன லட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. அப்படியே வாயில் போட்டவுடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு க்ரன்ச்சினஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.